தரிசாலமாகிய நான் காத்தாங்குடி நகர சபைக்கு இன்றைக்கு என்னால் வழங்கப்படுகின்ற பிரேரணை காத்தாங்குடி நகர சபைக்கு சொந்தமான சுற்றுலா தலமாக தற்போது பிரகடனப்படுத்தப்பட்டு காத்தாங்குடி நகர சபையாளர் முறையாக செய்து கொண்டிருக்கின்ற போட் சர்வீஸில் ஆத்தங்கரையில் அசம்பாவிதங்கள் நடக்கும் விளக்கம் இருக்கும் காற்று ஏற்படும் அது இறைவன் இயற்கையாக இடம்பெறும். ஆனால் இது ரெண்டு போன கிழமைக்கு முந்தின கிழமை அந்த அந்த இடத்துல நடந்த சம்பவம் பெரியாவூரில் பழமையா போர்டில் கார்த்திகை பண்ணி காற்று போர்டு வந்து கரையில் ஒதுங்கி அவங்க இடத்துல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. கௌரவ உறுப்பினர்கள் பிரச்சனை என்னன்னா சபையில வந்து கேட்டு இது என்ன கேட்டு திருப்புரிய தீவுகளை பெற்றுக் கொள்ளலாம், இதனுடைய இஷ்டப்படுறது செய்யுது. ஆனால் கௌரவ உறுப்பினர் முஜிபும் கௌரவ உறுப்பினர் கலிம்பாரியும் அவங்க பேஸ்புக்கில் எழுதியிருக்காங்க பாரிய அளவிலான பிரச்சனை நடந்து டிபேட் பண்ணப்பட்டு மக்கள் அன்னப்பட்டு உயிராபத்து ஏற்பட்டு பாரிய ஒரு பிரச்சனையால் காட்டி அதில் போட்டோக்களை போட்டு கௌரவ உறுப்பினர் நகர சபைக்கு ஏற்பட்ட வருமானங்களுக்கு தடையாக இருந்து அந்த வருமானத்துக்கு கிடைப்பதற்குரிய தடையாக இருந்திருக்காங்க. இதால இந்த கிழமை புக் பண்ணப்பட்டாங்க 50 பேரும் புக் பண்ண போட் பண்ணி இது செஞ்சிருக்காங்க. இந்த மெம்பர்மாரை சொன்னதுனாடி நாங்கள் அதில் ரெக்கார்ட் வச்சுக்கலாம். இந்த மெம்பர்மாரை சொன்னதுனாடி எங்களுக்கு போட்டு டைமாக இருக்கு நாங்கள் கேட்கலாம். அப்போ உள்ளூராட்சி மன்ற பிரிவில் நகரசபை கல்விகள் சொல்லி பண்ணுறதுங்களா கௌரவ உறுப்பினர்கள் நகரசபையோட வருமானத்துக்கு தடையாக இருந்தால் அவங்களுக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றி அவங்களோட பதவியை நீக்கிறதுக்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள இது நடவடிக்கை மேற்கொள்றதுக்காக இந்த பிரேரணையை நகரசபை இன்றைக்கு அமர்வில் நான் இன்றைக்கு இதை முன்மொழியும். இதுக்கு நீங்கள் உறுப்பினர்கள் ஆதரவு இது பண்ண சொல்லுங்க. நான் இந்த பிரேரணையை முன்மொழி ஊழியர்கள் எல்லாரும் அறிக்கையாக தந்திருக்காங்க. நடந்த சம்பவம் என்னன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா உடனே எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் எடுத்து மூலம் கேட்டுக்கலாம். இல்லாட்டி சபையில் இந்த சபையில வந்து கழிச்சிருக்கலாம். என்ன நடந்து கேட்டுக்கலாம் உடனே பண்ணிருக்கோம். அது செய்யல அடுத்த நீங்க இதால நீங்க போட்ட அறிக்கையால நீங்க போட்ட தகவலால எங்களுக்கு போன முறை இருந்து இந்து வரையிலையும் எந்த மக்களும் வரல. காத்தவனைகள் யாருமே வரல. எல்லாரும் போட் சர்வீஸ் அப்படியோ நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. அவங்க ரெக்கார்டிங் எடுத்திருக்கோம். இன்னார் போட்ட அறிக்கையால எங்களுக்கு பயமாறிக்கி இன்னார் செஞ்சு எங்களுக்கு இதாக இருக்கிட்டோம் நேரடி தந்திருக்காங்க. ஆனால் நகரசபை உள்ளாட்சி மன்ற சட்டத்துக்கு அமைவாக எங்களோட வருமானத்துக்கு நகரசபோட வருமானம் இந்த வருமானத்தை வச்சு சபை கூட்டமாக இருக்குது. ஏசி வேலை செய்யுது, ஃபேன் வேலை செய்யுது, லைட்டு வேலை செய்யுது, எல்லாம் சபைங்கிறத எல்லாம் தங்கி இருக்கிறது. அப்போ நான் ஏற்கனவே சபை ஏற்கனவே சபை கூட தெளிவாக சொல்லிட்டேன். வருமானம் பண்ண என்ன நடக்குது செஞ்சுட்டு இருக்க முடியும். நம்மளோட ஊர் காத்தாங்குடி சம்பளம் கொடுக்கவில்லா போயிடலான்னு வரையலான்னு நிர்வகிக்க வேண்டி சபையை மிச்சம் கஷ்டப்பட்டு அண்டை சம்பளத்துக்கு இந்த வருமானத்தை நகர சபைக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை இடையூறாகவும் தடையாக இருந்ததுக்காண்டி நான் இந்த பிரச்சனையை நிறைவேற்றுவோம். சரி, இதுக்கு 11 மெம்பர் மாதிரி நீங்கள் ஆதரவு வழங்கிக்கிறீங்க. அதை நாங்கள் நிறைவேற்றுவோம்.